மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு ரீசனிங் டாப்பிக்கில் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன்னா வகைப்பாடு. இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மூணு ஆப்ஷன்ஸு சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன இதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Questions பார்ப்போம். Find the odd word from the given alternatives. பின்வருவனவற்றிலிருந்து ஒற்றைப்படை வார்த்தையை கண்டறியவும். என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க? barbarous, uncivilized, gentle, wild அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த barbarousனா அதுக்கு மீனிங் என்னது? காட்டு மிராண்டித்தனமான. uncivilizedனா நாகரிகமற்ற, ஜென்டில்னா மென்மையான, வைல்டுன்னா காட்டு அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ்னா காட்டு விலங்கு, இப்போ கொடூரமானது அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த 4 வேர்ட்ஸ்ல நமக்கு காட்டு மிராண்டித்தனமான, நாகரிகமற்ற, காட்டு இப்படின்ற வைல்டு அப்படின்ற 3 வேர்ட்ஸுமே என்ன இருக்கு? சேம் மீனிங் தான் இருக்கு. என்னது? க்ரூவலா இருக்குது அப்படின்ற மீனிங் கொடுக்குது. ஆனா இந்த ஜென்டில் மட்டும்தான் என்னது? மென்மையான அப்படின்ற மீனிங் கொடுக்குது. அப்ப இதுல என்னது ஆன்சர் என்ன வரும்? ஆட் ஒன் அவுட் மாடல் தானே செலக்ட் பண்ணோம். அப்போ இந்த 3னும் சேமா இருக்கிறதுனால அதை விட்டுருவோம். அப்ப ஆப்போசிட்டா இருக்குது இந்த ஜென்டில். அப்ப அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, மே இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதுல டேஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஜான்வரியில் எவ்வளோ டேஸ் உண்டு? 31 டேஸ். இதே இது ஏப்ரல் எவ்வளோ டேஸ் உண்டு? 30 டேஸ். இதே இது ஜூலைல பார்த்தோம்னா 31 டேஸ். மேல பார்த்தோம்னா 31 டேஸ். அப்போ இதுல ஜான்வரி, ஜூலை, மே இந்த 3க்குமே என்ன இருக்கு? 31 டேஸ் இருக்கு. ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும்தான் நமக்கு எவ்வளோ டேஸ்? 30 டேஸ். அப்ப இதுல உள்ள ஆட் ஒன் அவுட் எது? ஏப்ரல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மீட்டர், கிலோமீட்டர், டெசிமீட்டர், அம்மீட்டர் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இதுல லென்த்தை மெஷர் பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? லென்த்தை மெஷர் பண்றதுக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர் அண்ட் கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த இவ்வளோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னென்ன? எம்எம்னா என்னது? மில்லிமீட்டர். சிஎம்னா சென்டிமீட்டர். டிஎம்னா என்னன்னா டெசிமீட்டர். எம்னா மீட்டர். டிசிஎம்னா டெக்காமீட்டர். ஹெச்சிசிஎம்னா ஹெக்டாமீட்டர். கேஎம்னா கிலோமீட்டர். இப்போ இதுல நமக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்லாம் ஈஸியா அப்பப்போ யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஆனா இந்த டெசிமீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர்னு உள்ள இது லென்த்தை மெஷர் பண்ற யூனிட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த 7 இதுவும் எதுதான்? லென்த்தை மெஷர் பண்றதுக்குள்ளதான். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர் அண்ட் கிலோமீட்டர். அப்படி பார்த்தோம்னா கிலோமீட்டர் இருக்கு, கிலோமீட்டர் இருக்கு, டெசிமீட்டர் இருக்கு. இப்போ எது மட்டும்தான் இல்லை? அம்மீட்டர் இல்லை. இந்த அம்மீட்டர் அப்படின்னா என்னது? யூஸ்டு டு மெஷர் கரண்ட். கரண்ட்டை மெஷர் பண்றதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு தான் என்னது? அம்மீட்டர். அப்ப அதுதான் நமக்கு இங்க என்னது? ஆட் ஒன் அவுட்.
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the odd word from the given alternatives. Square, sphere, rectangle, circle, சதுரம், கோளம், செவ்வகம், வட்டம். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி டிவைட் பண்ணி பார்க்கலாம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள். இந்த ஸ்கொயர் உள்ளது என்ன ஷேப்பு? ஒரு 2D ஷேப். ரெக்டாங்கிள் உள்ளது ஒரு 2D ஷேப். சர்க்கிள் உள்ளது ஒரு 2D ஷேப். ஸ்பியர் உள்ளது என்னது? 3D ஷேப். சர்க்கிளோட 3D ஃபார்ம் தான், சாரி, சர்க்கிளோட 3D ஃபார்ம் தான் என்னது? ஸ்பியர். இப்போ 2Dனா அதுக்கு மீனிங் என்னது? 2D ஷேப்ஸ்னா அதுக்கு லென்த்தும் பிரெத்தும் இருக்கும். இதே இது 3D ஷேப்ஸ்னா லென்த், பிரெத், ஹைட் இருக்கு தான் 3D ஷேப்ஸ். இப்போ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், சதுரம், செவ்வகம், வட்டம், இதெல்லாம் என்னது? 2D ஷேப்ஸ். இந்த ஸ்பியர், கோளம் உள்ளது மட்டும்தான் 3D ஷேப். அப்போ ஆட் ஒன் என்ன வரும்? இது ஸ்பியர் தான் வரும். Next question. Grief, sorrow, smile, weep. அப்படின்னா என்ன தமிழ்ல? துக்கம், கவலை, சிரிப்பு, அழுகை. இப்போ துக்கம்னா கஷ்டப்படுறது, கவலைன்னா கவலைப்படுறது, வீப்னா அழுறது. இப்போ இதுக்கு மூணுக்கும் ஆப்போசிட் தான் எது? ஸ்மைல். அப்போ ஆட் ஒன் நோட் என்ன வரும்? ஸ்மைல்னு உள்ளதான் ஆட் ஒன் நோட். இதுல செகண்ட் மாடல் பார்ப்போமா? செகண்ட் மாடலும் இதே மாதிரி தான். இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 3, 5 நம்பர்ஸ்ல 4ன்னு ஒரே ஃபார்மேட்ல இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமான ஃபார்மேட்ல இருக்கும். அது என்ன நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ find the wrong number in the series. தவறான எண்ணை கண்டறியவும். 30, 27, 36, 45, 72. இப்போ இதுல என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 30 அப்படின்ற நம்பரை டிஜிட்ஸை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 3 plus 0. ஆன்சர் என்ன வருது? 3. நெக்ஸ்ட் 27 இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா, இந்த நம்பர்ஸோட டிஜிட் ஆட் பண்ணோம்னா 2 plus 7 ஈக்குவல் டு என்ன வருது? 9. அடுத்தது 36 இந்த 36 நம்பர் ஆட் பண்ணோம்னா 3 plus 6 இதோட அவுட்புட் என்னது வருது நமக்கு? 9. நெக்ஸ்ட் 45 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 4 plus 5 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 9. நெக்ஸ்ட் 72 இந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா 7 plus 2 ஈக்குவல் டு என்ன வருது? 9. அப்போ கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல எக்ஸப்ட் 30 ஆல் அதர் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 9 உள்ள ஆன்சர் வருது. 3 plus 0 இதுக்கு மட்டும்தான் என்ன ஆன்சர் வருது? 3. அப்போ ஆட் ஒன் அவுட் என்ன வரும்? 30. Next question. Find the wrong number. பின்வருவனவற்றுள் எந்த எண், எந்த ஒரு எண் தவறானது? இப்போ இதுவும் இதே மாதிரி ஏதோ ஒரு சேம் கான்செப்டை தான் ஒரு 4 நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டான கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 225, 256, 212, 289, 324 இப்படின்னுள்ள 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 225 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா இது எதோட, இது எல்லாமே நமக்கு எது ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 225 எதோட ஸ்கொயர்? 15 ஸ்கொயர் தான் நமக்கு என்னன்னு தெரியும், 225. 256 உள்ளது 16 ஸ்கொயர். 212 எதோட ஸ்கொயர்னு நமக்கு இது ஸ்கொயர் நம்பர்ஸே இல்லை, கரெக்டா? இதே இது 324 உள்ளது 18 ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன்ல கொடுத்துருக்க இது, அதுக்கப்புறம் இங்க இது 15, இது 16, இது 289 அப்படின்றது எந்த ஸ்கொயர்? 17 ஸ்கொயர். அப்படின்னா இதுல ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லாம இருக்குது யாரு?
212 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லாம இருக்கு. அப்ப அதுதான் என்னது ஆட் ஒன் அவுட். Next question. Find the false date of birth given in this given series. பின்வருவனவற்றில் கொடுக்கப்பட்டுள்ள தவறான பிறந்த தேதியை கண்டறியவும். இப்போ இதுல எது ராங் டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 15/2/1969, 16/3/1969, 18/4/1969, 31/1969, 31/2/1970, 31/12/1969. இது நீங்க பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டீங்களா எது ராங்கா இருக்கும் அப்படின்னு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ இதுல எத்தனாவது மாசம் இருக்கு? செகண்ட் மந்த் இருக்கு. இந்த 1969 இருக்கு. ஓகேவா? இப்போ 1969 உள்ளது லீப் இயரா ஆர்டினரி இயரானோ லைட்டா பார்த்துக்கோங்க. இல்லாம இந்த 2 உள்ளது எந்த மந்த்? பிப்ரவரி மந்த். பிப்ரவரி மந்த் 15 டேஸ். ஓகே. இங்க 3 அப்படின்றதுல 16th மார்ச் 1969, 18th ஏப்ரல் 1969. ஓகே, இந்த டேஸ் எல்லாம் இருக்கு. 30th ஜனவரி 1969, ஆனா 31st பிப்ரவரி 1970. பிப்ரவரி அப்படின்ற மந்த்ல லீப் இயரா இருந்தா 29 டேஸ் வரும், ஆர்டினரி இயரா இருந்தா 28 டேஸ் வரும். ஆனா 31 டேஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. இங்க 31st டிசம்பர் 1969. அப்ப நமக்கு ஆட் ஒன் அவுட் என்ன வரும்? இந்த ஆப்ஷன், 5th ஆப்ஷன் தான். 5th தான் ஆட் ஒன் அவுட். அப்ப இந்த 5th உள்ள ஆப்ஷன் எந்த இதுல இருக்கு? 4th ஆப்ஷன்ல 5 உள்ள நம்பர் இருக்கு. அப்ப 4th ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். Next, which number is wrong in the given series? பின்வருவனவற்றுள் எந்த எண் தவறானது? இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 12439, 23549, 34659, 45769, 57689. இப்போ இதுல என்ன நம்பர் ராங்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இத ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இங்க எதுல ஆரம்பிக்குது? 1 2 3 4, லாஸ்ட்ல எல்லாத்துக்குமே 99 முடியுது. ஆனா இங்க ஸ்டார்ட் பண்றது 1 2 3 4. அதே மாதிரி இங்க 2ல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 2 3, அதுக்கப்புறம் 4th நம்பர்ல 4 இருக்கு, அடுத்தது 5. அதே மாதிரி 3 4 5 6, இங்க 4 5 6 7 இப்படி வருது. இப்போ இங்க என்ன வரும்? 5 6 தானே இங்க வரணும், இங்க 7 வரணும், இங்க 5 6 7 8 இப்படி தானே வந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம இங்க என்ன இருக்கு? 5 7 6 8 9 இருக்கு. அப்ப இதான் என்னது? ராங் நம்பர். 5 7 6 8 9. ஒருவேளை இந்த ட்ரிக் ஃபாலோ ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 3 5 4 9 மைனஸ் 1 2 4 3 9. இப்போ என்ன வருது? 0 1 1 1 1 1 1 1 1 0. இங்க என்ன வரும்? 3 4 6 5 9 2 3 5 4 9. இதுக்கு என்ன வருது? 0 1 1 1 1 1 1 1 1 0. ஓகேவா? அடுத்தது இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 4 5 7 6 9 3 4 6 5 9. இதோட டிஃபரன்ஸ் என்ன வருது? 0 1 1 1 1. இப்போ 1 1 1 1 0. அதுக்கப்புறம் இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் 5 7 6 8 9 4 5 7 6 9 0 2. இங்க என்ன வரும்? 16 7 6, இங்க 9 1 1. இப்போ 1 1 9 2 0 வருது. அப்ப இந்த நம்பர்ல தான் என்ன இருக்கு? ராங் நம்பரா இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு என்னது? 1 1 1 1 0 வருது. மீதி எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் சேமா வருது. இந்த லாஸ்ட் நம்பருக்கு மட்டும்தான் டிஃபரன்ஸ் மாறி வருது. அப்ப ராங் நம்பர் என்னது? 5 7 6 8 9. Find out the incorrect term in the series. தவறானவற்றை கண்டுபிடிக்கவும். 2 5 10 6 3 6 18
4 7 30. இதை எப்படி பண்ணியிருக்காங்க? இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்ததும் என்ன யோசிக்கலாம்? 2 3 4 கரெக்டா ஆர்டர்ல வந்திருக்கு. 5 6 7 ஆர்டர்ல வந்திருக்கு. அப்புறம் இங்க 10 இங்க 30 இருக்கு. அப்ப இங்க 20 வரல நம்ம யோசிக்கலாம். கரெக்டா? ஆனா நமக்கு ஆப்ஷன்ல 20 இருக்கா? இல்ல. அப்ப அந்த மெத்தட் என்ன ஆகல? ஃபாலோ பண்ணல. அப்ப வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ராங் நம்பர் எடுத்திருக்காங்க. அப்ப அது என்ன மெத்தட் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இத 3 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 2s are 10 வந்துருச்சா? அடுத்தது 3 into 6 6 3s are 18 வந்துருச்சா? அப்போ 4 7s are என்னதான் வரணும்? 28 தான் வரணும். ஆனா இங்க என்ன வருது? 30 வருது. அப்ப ராங் ஆன்சர் என்னது? 30. Odd one out 30. Next model. Which of the following does not belong to this group? பின்வருவனவற்றுள் எது இந்த குழுவை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? PUR PLE. ஓகேவா? மாவ், பர்பிள், கிரீன், பில்லர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல நமக்கு இது என்னென்ன அப்படின்னு தெரியணும். இந்த பர்பிள்ன்றது என்னது? ஒரு கலர். நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். இந்த கிரீன்ன்றது என்னதான்? ஒரு கலர். இதே இது பில்லர்னா என்னது? நமக்கு தூண் அப்படின்னு தெரியுமா? பில்லர்னா தூண். இப்ப இந்த மாவ் அப்படின்றது என்னது? எதுவா இருக்கும்? அதுவும் என்னதான்? ஒரு கலர் தான். சரியா? MAUVE அப்படின்றதும் ஒரு லாவெண்டர் ஷேட்ல உள்ள ஒரு கலர் தான். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாவ் அப்படின்றது ஒரு லாவெண்டர் ஷேடு கலர் வரும். ஓகேவா? அப்போ இதுல இந்த மூணுமே என்னதான்? கலர் தான். அப்ப பில்லர் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல நமக்கு A ஆப்ஷன்ல சீன் கொடுத்திருக்காங்க. சீனா என்னது? கிரீன். B ஆப்ஷன்ல பீன் என்னது? பர்பிள். C ஆப்ஷன்ல D என்னது? தூண். அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? C ஆப்ஷன் தான் வரும். இங்க ABCD கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி டக்குன்னு அந்த D தூக்கி போட்டுற கூடாது. இந்த ஆப்ஷன்ல என்ன இது கொடுத்திருக்காங்கன்னு கவனிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆன்சர் மார்க் பண்ணோம். Next question. Which of the following does not belong to this group? பின்வருவனவற்றுள் எது இந்த குழுவை சார்ந்தது அல்ல? இதுல என்ன வரும்? பனானா, லிச்சி, லெட்யூஸ், கிவி. பனானா என்னது? நமக்கு ஒரு ஃப்ரூட்னு தெரியும். லிச்சினாலும் என்னதான்? ஒரு ஃப்ரூட். கிவினாலும் என்னன்னு தெரியும்? ஃப்ரூட்னு தெரியும். அப்ப ஆட் ஒன் அவுட் எதுவா தான் இருக்கும்? இந்த லெட்யூஸா தான் இருக்கும். இந்த லெட்யூஸ்னா என்னன்னா a type of grass. ஒரு வகை புல்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லெட்யூஸ்னு சொல்லுவோம். அப்ப ஆட் ஒன் அவுட் என்னது? லெட்யூஸ். லெட்யூஸ்ல இந்த C ஆப்ஷன் எந்த இதுல இருக்கு? D ஆப்ஷன்ல தான் C உள்ள ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? D. Next question. Select the word which is not belong to this group. பின்வருவனவற்றுள் எது இந்த குழுவை சார்ந்தது அல்ல? ஹிப் ஹாப், ஒடிசி, கதகளி, பரதநாட்டியம். ஹிப் ஹாப், ஒடிசி, கதகளி, பரதநாட்டியம். இதுல எது ஆட் ஒன் அவுட்டா இருக்கும்? இந்த ஒடிசி, கதகளி, பரதநாட்டியம். இந்த மூணுமே என்னதான் நமக்கு? கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேவா? இந்த ஒடிசி, கதகளி, பரதநாட்டியம் உள்ளது மூணுமே கிளாசிக்கல் டான்ஸ். ஆனா இந்த ஹிப் ஹாப் உள்ளது என்னது? ஃபாரின் ஸ்டைல் டான்ஸ். அப்ப நமக்கு ஆட் ஒன் அவுட் என்னதான்? ஃபாரின் டான்ஸ், ஃபாரின் ஸ்டைல் டான்ஸ். ஹிப் ஹாப் தான் ஆட் ஒன் அவுட். இதுக்கு நமக்கு ஆப்ஷன் தனியா கொடுக்கல, அதனால அதிலே மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? Which of the following does not belong to this group? பின்வருவனவற்றுள் எது இந்த குழுவை சார்ந்தது அல்ல? சர்க்கிள், வால்யூம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இது எல்லாமே என்னது? ஒரு ஷேப். சர்க்கிள் ஷேப் தானே? அதே மாதிரி ஸ்கொயர்னால என்னதான்? ஷேப், சதுரம். ரெக்டாங்கிள்னா என்னது? செவ்வகம். இதுவும் எதுதான்? ஷேப். ஆனா இந்த வால்யூம் உள்ளது என்னது? இதை மெஷர் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏரியா, வால்யூம், பெரிமீட்டர் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்றதுக்குள்ளதான் என்னது? இந்த வால்யூம்.
மீதி எல்லாமே என்னதான் ஷேப்ஸா இருக்கு. அப்ப இதுல ஆட் ஒன் அவுட் என்னது பி ஆப்ஷன் வால்யூம் தான் ஆட் ஒன் அவுட். இங்க பிலே பி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் which of the following does not belong to this group? பின்வருவனவற்றுள் எது இந்த குழுவை சார்ந்தது அல்ல? ஹோல், ஸ்கர்ட்டிங், கேப், கிராக். ஹோல்னா என்னது ஒரு ஓட்டை அப்படி. கேப்னா என்னது கொஞ்சம் இடம் விட்டு இது பண்றது, அதுவும் ஹோலுக்கு ஈக்குவலா இருக்குமா? கிராக்னா என்னது வெடிப்பு, அதுவும் ஹோல் கேப் இதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கும். ஆனா ஸ்கர்ட்டிங் உள்ளது என்னது a type of game. கரெக்டா? அப்போ நமக்கு ஆட் ஒன் அவுட் என்ன ஆப்ஷன்? பி தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் மாடல் பாப்போமா? ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட் இன் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றுள் ஒற்றைப்படையை தேர்ந்தெடுக்கவும். இதுல என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு 4 டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏ ஆப்ஷன், செகண்ட் டயக்ராம் பி ஆப்ஷன், தேர்ட் டயக்ராம் சி ஆப்ஷன், ஃபோர்த் டயக்ராம் டி ஆப்ஷன். இதுல எது தவறானது அப்படின்றத பார்த்து நம்ம ஆன்சர் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டயக்ராம்ல ஒரு ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க, கீழே என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் மேல ஆல்பபெட், கீழே நம்பர். அப்ப இந்த ஆல்பபெட்டுக்கும் இந்த நம்பருக்கும் ஏதாவது லிங்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்ல ஏன்னுள்ளது என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும்? நம்ம எழுதுவோமா? ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு. ஓகேவா? அப்ப இதுக்கு நம்பரிங் கொடுத்தோம்னா 1 2 3 4 5 6 இப்படி தானே போயிட்டே இருக்கும். இப்போ ஏன்ல இது எத்தனாவது? இது ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். அதே மாதிரி டீன்லது ஃபோர்த் ஆல்பபெட், டியோடது ஃபோர்த்ல இருக்கு. ஈன்லது எந்த ஆல்பபெட்? ஃபிஃப்த் ஆல்பபெட். ஆனா இங்க என்ன இருக்கு? சிக்ஸ்த் ஆல்பபெட்னு இருக்கு. எஃப்னுள்ளது சிக்ஸ்த் ஆல்பபெட். இப்போ ராங் யாரு? சீன்ல ஆப்ஷன் தான் ராங். அப்ப சீன்ல ஆப்ஷன் இங்க செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஆட் ஒன் அவுட் என்னது? செகண்ட் ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நம்பரிங் கொடுத்திருக்காங்க. ஆல்பபெட்டிக்கல் நம்பரிங் படி ஆட் ஒன் அவுட் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, பின்வருவனவற்றுள் ஒற்றைப்படையை கண்டறியவும். இதுல என்ன பண்ணிருக்காங்க? இப்படி ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப். பி, இங்க பி தலை குப்பரையா, இங்க கே, கே தலைகீழா, மிரர் இமேஜஸ் போட்டிருக்காங்க 3 3. இங்க எல் எல். அப்போ இது இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு மிரர் இமேஜஸ் இல்லாம இருக்கு? டி ஆப்ஷன்ல தான் மிரர் இமேஜஸ் இல்லாம அப்படியே போட்டிருக்காங்க. பியோட மிரர் இமேஜ் இது, கேயோட மிரர் இமேஜ் இது, 3யோட மிரர் இமேஜ் இது. ஆனா எல்லுள்ள ஆப்ஷனுக்கு என்ன வரணும்? எல் இப்படி வந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சேமா போட்டுட்டாங்க. அப்ப நமக்கு ராங்கா இது ஆன்சர் என்ன வரும்? டி. ஆட் ஒன் அவுட் டி ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? Find the different from following. பின்வருவனவற்றிலிருந்து வேறுபட்டதை கண்டறியவும். F, F உள்ள ஒரு லெட்டர் இருக்கு, H, O, இது K ஷேப்ல ஒரு இது இருக்கு. இப்போ இதுல எது ஆட் ஒன் அவுட் நம்ம எடுப்போம்? K இல்ல K ஷேப்ல ஒன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல எது ஆட் ஒன் அவுட்னா சி ஆப்ஷன் தான் ஆட் ஒன் அவுட்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த F, H, இந்த K மாதிரி இருக்கு டயக்ராம் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி தான் போடுறோம். ஆனா இந்த ஓன் உள்ளது எந்த லைன் யூஸ் பண்றோம்? சர்க்குலர் லைன் யூஸ் பண்ணி போடுறோம். அதனால நமக்கு ஆப்ஷன் சி அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் क्वेश्चन, செலக்ட் தி டிஃபரண்ட் ஃப்ரம் these இமேजेस. பின்வருவனவற்றிலிருந்து வேறுபட்டதை கண்டறியவும். இது நீங்க பார்த்ததுமே சொல்லிரலாமா எது வேறுபட்டது அப்படினு? கரெக்ட். இந்த டி ஆப்ஷன் 6 உள்ளதான் வேறுபட்டது. ஏன்னா ஏ பி சி மூணு ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ரோமன் நம்பர்ஸ் இருக்கு. இதுல தான் நியூமரல்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப டி ஆப்ஷன் உள்ளது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி ஆட் ஒன் அவுட் இன் ஃபாலோயிங். பின்வருவனவற்றில் ஒற்றைப்படையை கண்டறியவும். இதுல ஏது ஆட் ஒன் அவுட் வரும்? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த m எடுத்துக்கிட்டோம்னா m ஓட மிரர் இமேஜ் எப்படி தான் வரும்? இதே மாதிரி தான் வரும். w எடுத்துக்கிட்டோம்னா w ஓட மிரர் இமேஜ் எப்படி தான் வரும்? இப்படியே தான் வரும். d எடுத்துக்கிட்டோம்னா d ல t ன்னு உள்ள ஆப்ஷன் இருக்கு. இந்த t ன்னு உள்ளது இதுதான் மிரர் இமேஜ் பார்த்தோம்னால இது. ஆனா e க்கு மிரர் இமேஜ் பார்த்தோம்னா என்ன ஆகும்?
இப்படி வந்துடும். அப்போ இந்த ஒன்றுக்கும் தான் மிரர் இமேஜ் மாறி வரும், மீதி எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். இப்போ சி ஆப்ஷன் தான் ராங். சின்னுள்ளது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு, அதுதான் ராங். நெக்ஸ்ட் மாடல், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். பின்வருவனவற்றுள் ஒற்றைப்படையை கண்டறியவும். இதுல E5 T20 V16 Z26. இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, இதுலயும் ஆட் ஒன் அவுட். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேல ஒரு ஆல்பபெட் கொடுத்திருக்காங்க, கீழே ஒரு நம்பரிங் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுலயும் என்ன எடுத்திருக்காங்க, ஈயோட பிளேஸ் வேல்யூ என்ன வரும், 5 வரும். டீயோடது 20, இசட்டோடது 26. ஓகேவா? ஆனா வியோடது என்ன வரும், வியோட பிளேஸ் வேல்யூ 22 வரும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 16 கொடுத்துட்டாங்க. அப்போ வியோட பிளேஸ் வேல்யூ தான் என்னது, தப்பு. அப்ப அதனுள்ளது ஆப்ஷன் சி உள்ளது ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆட் ஒன் அவுட். இந்த மாடல் போடும்போது நீங்க ஏபிசிடியோட நம்பர்ஸ் காணாம படிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சைட்ல எழுதி பார்த்துக்கோங்க ஏபிசிடி அப்படின்னு. அதுக்கு நம்பர் போட்டு பார்க்கும்போது நமக்கு ஐடென்டிஃபை ஆகிரும். நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துட்டாங்க, A1 M13 T20 C5. பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லிடலாம், சீன்லது தேர்ட் ஆப்ஷன், A B C தான் சீன்லது தேர்ட் இருக்கு. ஆனா இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க. அப்ப இதுதான் ராங் ஆப்ஷன். ஓகேவா? சாரி, இங்க ஆப்ஷன் டி அப்படின்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசிடி அப்படின்னு 4 கொடுத்துட்டாங்க. இங்க ஏல என்ன கொடுத்துட்டாங்க, ஏ ஆப்ஷன்ல 1520 AET, இங்க 1212 AUB, 172 AGB, 132 ACB. இதுவும் அவங்க நம்பரிங் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ABCD EFGHIJKLMNO PQRSTUVWXYZ. இப்போ நீங்க நம்பரிங் எழுதும்போது இப்படி எழுதினீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ இப்படி நம்ம எழுதிக்கிட்டோம்னா பியோட ஆப்போசிட் யாருன்னு கேட்டா ஒய்ன்னு டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த மெத்தட்ல எழுதிக்கலாம். இப்போ ஏக்கு என்ன நம்பர் வருது, 1 வருது, ஈக்கு 5, டீக்கு 20. ஓகேவா? அதே மாதிரி ஏக்கு 1, யூக்கு என்ன நம்பர் 21, பிக்கு 2, அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஏக்கு 1, ஜிக்கு 7, பிக்கு 2, அதுவும் கரெக்டா இருக்கு. ஏக்கு 1, சிக்கு 3, பிக்கு 2, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. அப்போ எதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிப்போமா? அப்போ இது கரெக்டா இருக்கு. அப்ப வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். சரியா? இங்க ஏபி இருக்கு, இங்கேயும் ஏபி இருக்கு, இங்கேயும் ஏபி இருக்கு. ஆனா இங்க மட்டும்தான் என்ன இல்ல, ஏபி இல்ல. ஓகேவா? அதனால ஏ ஆப்ஷன் தான் ராங்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் S18 U20 Y25 W22. இப்போ S ஓட நம்பர் என்னது, 18. S ஓட நம்பர் 18. S ஓட நம்பர் 19. 19 உள்ளதுக்கு என்ன போட்டிருக்காங்க, 18 போட்டிருக்காங்க. கரெக்டா? தென் U ஓட நம்பர் 20. U ஓட நம்பர் 20யா பாப்போமா? U ஓட நம்பர் 21. ஆனா அதுக்கு என்னன்னு போட்டுட்டாங்க, 20 போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் Y ஓட நம்பர் 25. Y ஓட நம்பர் என்னது இருக்கு, 25. கரெக்டா போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது W ஓட நம்பர் 22 போட்டிருக்காங்க. ஆனா W ஓட நம்பர் என்னது இருக்கு, இங்க நமக்கு 23 இருக்கு. 23 உள்ளது என்னன்னு போட்டிருக்காங்க, 22 போட்டிருக்காங்க.
அப்படின்னா எஸ்க்கு 19 உள்ள வேல்யூவை 18 போட்டிருக்காங்க, யூக்கு 21 உள்ள வேல்யூவை 20 போட்டிருக்காங்க, டபிள்யூக்கு 23 உள்ள வேல்யூவை 22 போட்டிருக்காங்க. அப்போ ஒய்க்கு 26 25 உள்ள வேல்யூவை 24 தானே போடணும். ஆனா இங்க மட்டும்தான் என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா போட்டுட்டாங்க. அப்ப ஆட் ஒன் அவுட் என்ன வரும், ஆப்ஷன் சி. இந்த சி தான் ஆட் ஒன் அவுட், அது ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் ரைட். ஓகேவா? இதுக்கு ஒரு நம்பர் முன்னாடி வச்சு போட்டிருக்கனால அதை பார்த்தோம். இனி இங்க என்ன கொடுத்துட்டாங்க, m 10, t க்கு 20 வருமா, e க்கு 5, z க்கு 26 லாஸ்ட் நம்பர். இப்போ m ஓடது மட்டும்தான் என்னது, ஆட் ஒன் அவுட். m ஓடது a ஆப்ஷன்ல இருக்கு, a உள்ள ஆப்ஷன் 4th ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப 4th ஒன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல், rearrange the clustered letters to form a meaningful word and find the odd one out. ஒரு அர்த்தமுள்ள சொல்லை உருவாக்கி ஒழுங்கற்ற எழுத்துக்களை மறுசீரமைக்கவும் மற்றும் ஒற்றைப்படையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ LEMOLEMN, இதுல இருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி 4 ஆப்ஷன்ல உள்ள லெட்டர்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஆட் ஒன் அவுட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து என்ன லெட்டர் ஃபார்ம் பண்ணலாம், LEMON, லெமன் ஃபார்ம் பண்ணலாம். இதுல APPLE, ஆப்பிள். தென் இதுல ORANGE, ஆரஞ்ச். இதுல இருந்து POTATO, பொட்டேட்டோ. இனி இந்த லெமன், ஆப்பிள், ஆரஞ்சு, பொட்டேட்டோ இதுல இருந்து ஆட் ஒன் அவுட் செலக்ட் பண்ணும். இந்த பொட்டேட்டோ மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட்ல வளருமே தவிர மீதி எல்லாமே என்னதான் above the ground தான் grow ஆகுது. அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் 4th is the odd one out term. ஓகேவா? நெக்ஸ்ட் ARC, USB, LACES, LECCY. இப்ப ARC நம்ம என்ன எழுதிக்கலாம், CAR, காரன். அப்ப USB னா BUS, பஸ். LACES, SCALE. இதுல LECCY, CYCLE. இப்ப இதுல நம்ம பார்த்தது என்ன பண்ணிடலாம், ஸ்கேல் அப்படின்றதான் ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். கார், பஸ், சைக்கிள்னு உள்ளது வெஹிக்கிள், ஸ்கேல்னா என்னது, மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸ்கேல் இஸ் த ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் ACETREH, இதுல இருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா டீச்சர், TEACHER. நெக்ஸ்ட் UETSTND, STUDENT, ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் YAPLRRA, இதுல இருந்து LIBRARY, லைப்ரரி அப்படின்ற வேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் KRTMAE, இதுல இருந்து MARKET, மார்க்கெட் அப்படின்றது வேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த டீச்சர், ஸ்டூடெண்ட், லைப்ரரி இந்த மூணுமே என்னதான் ஸ்கூல் சம்பந்தப்பட்டது. மார்க்கெட் மட்டும்தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் LOWELY, இதுல இருந்து என்னது, yellow, YELLOW. அப்படின்னா இது எது இருக்கும், THIWE, WHITE, white. இது WRONB னா BROWN, brown. IFER னா FIRE, fire. இதுல என்னதான் ஆட் ஒன் அவுட், ஃபயர் தான் ஆட் ஒன் அவுட். yellow, white, brown உள்ளது எதை இண்டிகேட் பண்ணும், கலர்ஸை இண்டிகேட் பண்ணும்.
Next question. ROUWBR. இப்போ இதுல என்ன word form பண்ணலாம்னா BURROW burrow. இங்க EDN னா DEN den. ORFO னா ROOF roof. ETNS னா NETST nest. ஓகேவா? இது எல்லாமே என்னது burrow den nest உள்ளதெல்லாம் animals birds வாழக்கூடிய இடம். இந்த roof மட்டும் தான் odd one out. Next model. இப்படி ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க 66855 3737 2588 78 1553. Using the above series, determine which number does not belong to the group 83 35 27 81. மேலே உள்ள தொடரை பயன்படுத்தி எந்த எண் குழுவில் பின்வருவனவற்றுள் எந்த எண் இல்லை என்பதை தீர்மானிக்கவும். இப்போ 8க்கும் 3க்கும் 85 83 35. அப்போ 8க்கும் 3க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? 8 மூணாவது நம்பர் 3 இருக்கு. 35னா 3 மூணாவது நம்பர் 5 இருக்கா? இங்க 3 1 2 மூணாவது நம்பர் 5 இருக்கு. 27 2 மூணாவது நம்பர் 7 இருக்கா? 1 2 மூணாவது நம்பர் 8 தான் இருக்கு. அப்ப அது வராது. சரியா? இதே இது 81 பார்த்தோம்னா 8க்கு அடுத்தது 1 2 third number இங்க 3 இல்ல. ஆனா இங்க first second third number 3 இல்ல. ஆனா இங்க பாக்கும்போது first second third number 3 1 இருக்கு. கரெக்ட்டா third number first 1 இருக்கு. அப்ப odd one note என்னது 27 உள்ள நம்பர் தான் odd one note. இது ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் odd one note. Next question. If the second இப்போ ஒரு symbols numbers letters வச்சு ஒரு series கொடுத்துட்டாங்க. The second half of this series is reversed. Then using the new series, find the term that does not belong to the group. மேலே உள்ள தொடரின் இரண்டாம் பாகம் தலைகீழாக மாற்றப்பட்டால் புதிய தொடரை பயன்படுத்தி குழுவிற்கு சொந்தமில்லாததை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 11 என்னன்னு பாப்போமா? 3 4 5 6 7 8 9 10 11. இப்ப 7 வரைக்கும் வரும். அப்ப இத ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுவோமா நம்ம ஃபர்ஸ்ட்? 3 R / 2 A $K 5 percentage T 7. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர்லனா இந்த 1 அடுத்தது வரும். கரெக்ட்டா? 1 at the rate of இங்க 1 இருக்கு. 1 at the rate of Q L by B X plus Y N ampersand. ஓகேவா? இப்படி மாத்திட்டோமா? இனி 251 2 fourth letter 5 fourth letter 1. அடுத்தது டாலர்ல இருந்து பார்த்தோம்னா டாலரோட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் fourth letter T வருது. T ஓட fourth letter 1 2 3 4 fourth letter Q வருது. ஓகே. இனி K ல இருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 fourth letter என்னது 7 வருது. 1 2 3 4 அதுக்கு fourth letter என்ன வருது? L தான் வருது. ஆனா இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. இனி அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். A ஓட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் fourth letter percentage இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் fourth letter at the rate of இருக்கு. அப்படினா நமக்கு ஆட் ஒன் ஆப்ஷன் என்னது? K 7 1. Then அடுத்த question. வேறுபட்ட பின்னத்தை கண்டுபிடி. Find the odd fraction. 18 by 72, 24 by 96, 51 by 204, 108 by 432, 18 by 90. ஓகேவா? இதுல என்னன்னு பார்க்கிறதுக்கு first 18 by 72. இதை கேன்சல் பண்ணா சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? 1 9 is 9, 2 9s are 18, 5 9s are 45, 6 9s are 54, 7 9s are 63, 8 9s are 72. இதையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 1 by 4 அப்படின்ற ஆப்ஷன் வருது. செகண்ட் இது 24 by 96. இதை கேன்சல் பண்ணா 24 into 4 போட்டு பார்ப்போமா? 4 4s are 16, 4 2s are 8, 9 வருதா? அப்ப இதுவும் கேன்சல் பண்ணா என்ன ஆப்ஷன் வருது? 1 by 4.
இனி 51/204 அப்படின்னா 51 into 4 போட்டு பார்ப்போமா 51 into 4 5 4s are 20 204 வருதா அப்ப இதுக்கு என்னதான் 1/4 next 108/432 இப்போ 108 into 4 போட்டோம்னா 180 is 2 8s are 16 3 8s are 24 4 8s are 32 432 இதுவும் வருது 1/4 கரெக்ட்டா 18/90 இப்போ 18 into 4 என்ன வருது 72 வரும் ஓகே தானே ஆனா இங்க என்ன இருக்கு 18 into 5 தான் 180 அப்ப ஆட் ஆப்ஷன் என்னது 18/90 தான் ஆட் அவுட் நெக்ஸ்ட் क्वेश्चन 0.02 0.020 2/100 0.002 0.02 0.020 இந்த 0க்கு வேல்யூ இல்ல அப்ப இந்த ரெண்டுமே சேம் தான் இந்த 2/100 என்ன எழுதிக்கலாம் 0.02 அப்படினு எழுதிக்கலாமா ஆட் ஒன் ஆப்ஷன் என்னது 0.002 அப்படின்னுள்ளது என்னது ஆட் ஒன் அவுட் next question 42838432 7319 is to 1793 1975 is to 1579 3152 is to 5321 இப்போ இதுல என்ன நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே இந்த நாலு நம்பர்ஸ் இங்க என்ன நாலு நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்துலயுமே ஷஃபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு A B C D அப்படினு எடுத்துக்கிறேன் அப்ப இந்த 4 ன்றது எங்க இருக்கு இங்க அப்ப இங்க A 8 ன்றது இங்க இருக்கு C 3 ன்றது இங்க D இப்போ இது B இந்த ஆப்ஷன்ல வருதா இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல இதே இது ஃபாலோ ஆகுதான்னு பாப்போமா A ன்றது என்னது 7 இங்க இருக்கு C ஆப்ஷன்னா 1 வரும் D ஆப்ஷன்னா 9 B ஆப்ஷன் 3 இதுவும் ஃபாலோ ஆகுது இதுவும் ஃபாலோ ஆகுது சேம் பேட்டர்ன் அதுக்கு அடுத்தது C என்ன வரும் 7 வரும் ஆனா இங்க 7 இருக்கா இல்ல அப்ப இது ஃபாலோ ஆகல fourth ஆப்ஷன் செக் பண்ணி வருமா C ஆப்ஷன்னா 3 ஃபர்ஸ்ட் ஒன் A னா சாரி C ஆப்ஷன்ல 5 இருக்கு செகண்ட் ஒன் A ல 3 இருக்கு D னா 2 வருது B னா 1 வருது அப்ப எந்த ஆப்ஷன் ஃபாலோ ஆகல தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஃபாலோ ஆகல Next model, which figure is different from group given below? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணிக்கை வேறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா A diagram, B diagram, C option, D option. சரியா? இப்ப Aல ரெட்ல இதுல இருந்து எத்தனை பலூன்ஸ் போகுது 3 பலூன்ஸ் போகுது ப்ளூல இதுல இருந்து இங்க இருந்து பிரிஞ்சு இப்படி 3 பலூன்ஸ் போகுதா ஓகே இங்க ரெட்ல 3 பலூன்ஸ் போகுது ப்ளூலயும் 3 பலூன்ஸ் போகுது இங்க ரெட்ல 1 2 3 ப்ளூல 1 2 3 and இங்க ரெட்ல 1 2 3 4 பலூன்ஸ் போகுது சாரி ப்ளூல 4 பலூன்ஸ் போகுது ரெட்ல 2 பலூன்ஸ் தான் போகுது அப்ப எந்த ஆப்ஷன் ராங் C ஆப்ஷன் C டயகிராம் ராங் C டயகிராம் fourth ஆப்ஷன்ல இருக்கு அப்ப fourth தான் என்னது odd one out next குழுவில் சேராத உருவத்தை தேர்ந்தெடுக்கவும் இப்படி 4 டயகிராம் கொடுத்திருக்காங்க இதுல எது ஆட் ஒன் அவுட்னு பாப்போம் இப்போ ஒரு டயகிராம் ஸ்கொயர் 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 கொடுத்துட்டு இப்படி எல்லாமே இந்த பேட்டர்ன்ல தான் ஃபாலோ ஆகுது ஷேப்ஸ் மட்டும் தான் மாத்தி வச்சிருக்காங்க இங்க இந்த போர்ஷன் ஷேட் பண்ணிருக்காங்க இங்க இந்த போர்ஷன் ஷேட் பண்ணிருக்காங்க இப்போ இதுல எது ஆட் ஒன் அவுட்டா இருக்கலாம் இந்த ஷேடட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் நான் ஷேடட் ஷேடட் நான் ஷேடட் ஷேடட் நான் ஷேடட் ஷேடட் இங்க ஷேடட் நான் ஷேடட் ஷேடட் நான் ஷேடட் ஷேடட் நான் ஷேடட் இங்க shaded non shaded shaded non shaded non shaded shaded இப்போ இங்க shaded non shaded 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 non shaded non shaded இப்ப இதுல எல்லாத்துலயுமே இப்போ ஒண்ணு இங்க ஷேட் பண்ணிருக்கிறது நான் எதுலயுமே ஜாயிண்ட் ஆகல இங்க ஷேட் பண்ணிருக்காங்கன்னா அடுத்து இங்க அடுத்து ஷேடட் போர்ஷன் இங்க shaded portion joined ஆகாம இருக்கு ஆனா இந்த டயகிராம்ல மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க shaded portion ரெண்டுமே join பண்ணி கொடுத்திருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் டயகிராம் ஆப்ஷன் தான் ராங் இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம் எங்க இருக்கு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு இப்ப தேர்ட் ஒன் தான் என்னது odd one out select the odd figure out of the following series பின்வரும் தொடரில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும்
1 2 3 4 இதுல கியூபிக் ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 சைடு இப்படி க்ளோஸ்ட் ஆயிருக்கு. இங்கேயும் 1 2 3 சைடு, இங்கேயும் 1 2 3 4 சைட்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா 1 2 3 சைட்ஸ். ஆனா இங்க மட்டும் தான் என்னது 2 சைட்ஸ் மட்டும் தான் இதாகி இருக்கே தவிர நிறைய போர்ஷன்ஸ் ஷேடட் ஆகாம இருக்கு. அப்ப ஆப்ஷன் 3 ஃபிகர் 3 தான் ராங் ஆப்ஷன். ஃபிகர் 3 உள்ளது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப தேர்ட் ஒன் தான் என்னது ஆட் ஒன் அவுட். Next question. Which figures are similar in the above series? மேலே உள்ள தொடரில் எந்த உருவம் ஒன்று போல் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2 5. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், 5 ஆப்ஷன் ஒண்ணுமே சேமா இருக்கிற மாதிரி இல்லை. இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இப்போ எப்படி ஆப்ஷன் எடுத்திருக்காங்க? 1 2 8. 1 2 8ன்னு பார்த்தோம்னா 1 2 1 2 வந்தாலே இது சர்க்கிள். இதுல என்ன நம்ம பார்க்கலாம்? இது ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்ல இருக்கு, சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிள்ல இருக்கு, ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்ல இருக்கு. அப்படி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்னா 1 4 8. 1 4 8ன்னு எங்கேயாச்சும் ஆப்ஷன் இருக்கா? இதா இருக்கு 1 4 8. ஓகே. இப்போ 5 2 9 சேமா வருதான்னு பார்ப்போமா? 5 2 9 5 2 9 சர்க்கிள் ஆப்ஷன்ல வருதா? இப்போ என்னதான் ஃபோர்த் ஆப்ஷன் தான் 7 6 3 மீதி இருக்குது 7 6 3. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? இந்த மூணுலேயும் தான் சேம் டைப் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்குன்னு எடுத்திருக்கோம். இனி நெக்ஸ்ட் 5 ஆப்ஷன்ஸ் எங்க எழுதிருவோமா? 1 2 5 8 6 4 2 7 9. செகண்ட் இதுக்கு 1 3 2 1 3 2 5 6 4 8 7 9. அடுத்தது 1 2 8 5 6 3 4 7 9. நெக்ஸ்ட் 1 2 3 5 6 8 4 7 9. இது எப்படி இருக்கு? 1 2 5 இதுல 2 லைன், இதுல 2 லைன், 5ல செகண்ட்ல 2 லைன், 5ல எவ்வளவு 3 லைன் இருக்கு. கரெக்டா? அப்ப 2 3 லைன் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். 1 3 2 இதுல 2 லைன், இதுல 2 லைன், இதுல 2 லைன் வருது. 5 6 4 5ல 3 லைன், 6ல 1 2 3 3 லைன், 4ல 1 2 3 3 லைன், 8 7 9ல 8 7 9. இது எல்லாமே 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 4 லைன். அப்போ செகண்ட் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.